சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சத்யா இருந்துட்டு ரேகா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் செத்தே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால சந்திரா ரொம்பவே கோவப்பட்டு சத்யாவோட கண்ணத்திலே பலர் பலர்னு விட்டுறாங்க. உன்னை இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்குனது எவ்வளோ ஒருத்திக்காக, நீ செத்து போகிறதுக்காக தானா? இங்கே பாரு சத்யா, நீ தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீ பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு, நானும் உனக்கு முன்னாடியே செத்து போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிட்டு போய்க்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீணாக இருந்துட்டு அம்மா சொல்கிறத புரிஞ்சுக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அக்கா உங்களுக்குமா புரியல, வேணா நான் மாமா கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கட்டுமா, அவர் உனக்கு தைரியம் கொடுக்குறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இனிமே அவர்கிட்ட ரேகாவோட விஷயமா நீ பேசவே கூடாது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சுடா. அதனால தான் ரேகாவை அவங்க அங்கேயே வச்சுருக்காங்க. அது கூட நீ புரியாமல் ஏண்டா இருக்க? இங்கே பாரு சத்யா, இது எதுவுமே சரியாக வராது, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரேகாவை நீ மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை நம்ம சத்யாவால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு சவாரிக்காக கிளம்புறதுக்கு வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டுக்கு வந்தோடனே கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வாலாம் இருந்துட்டு ஏண்டா வந்தோடனே கிளம்புற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சவாரி இருக்குடா, வர சொல்லியிருக்காங்க, இப்படி ஓடிட்டே இருந்தால் என்னடா அர்த்தம், வந்து சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. மீனா சிஸ்டர் கேட்டால் நாங்களாம் என்னடா சொல்வோம், ஏதாச்சும் வந்து டீ ஆச்சு குடி அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சத்யா வராரு. சத்யா வந்த உடனே என்னாச்சு, கொஞ்சம் பேசணுமாம்மா, ஏதாவது வேலை இருக்கா? வேலை இருக்குன்னா சொல்லாமல் போயிடவா போகிறேன், சொல்லு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மாம்மா, லவ்னாவே பிரச்சனை வரதானே செய்யும், என்னாச்சு? ரேகாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் மேலே சந்தேகம் வந்ததா அவங்க ஹைதராபாத்தையும் அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ அவளை வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கே போனாலையும் பின்னாடி ஆளுங்களையும் அனுப்பி விடுறாங்க. ரேகா ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுகிறமாம்மா, அவள் அழுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க வீட்டில் விஷயம் தெரிஞ்சிருச்சு. அக்காவும் அம்மாவும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இனிமேல் ரேகா பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரேகா இல்லாமல் ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படி நான் லவ் பண்ண ஆரம்பித்தா யாருமே உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறீங்க, லவ் பண்ணுற பொண்ணு மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிவாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு முத்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, மாமா ப்ளீஸ் மாமா, நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நானே ரேகாவை லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரேகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பேசாமல் நீ அவங்க அப்பா கிட்ட போய் பேசு, நீங்களும் வாங்க மாமா, நான் வரக்கூடாதுரா, நீ போய் முதல்ல பேசு, நான் வெளியே தான் நின்றுட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு சவாரி இருக்குது, நான் முடிச்சுட்டு நேராக அங்கே வந்துடுறேன், நீ முன்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி இருந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்களை இன்வைட் பண்ணது இருந்துட்டு ரோகிணி, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாரா, வந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சீக்கிரமாக வர சொல்லுங்கள், கப்பை ஜெயிச்சுட்டு போகணும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது, மனோஜ் வந்து ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான், அவனை நம்பி தானே நான் இங்கே பேர் கொடுத்தேன், அவார்டும் கிடைக்கும், நிறைய கிளைண்ட்டும் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு மனோஜ்க்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மனோஜ் இந்த பக்கம் இருந்துட்டு ரோகிணியோட ஃபோனை பார்த்தோன்னா, பாவம் ரோகிணி எனக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஆனால் அவளுக்காக ஒரு சின்ன ஹெல்ப் கூட நம்மளால் பண்ண முடியாமல் போகுது, ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜய் வராங்க. என் பழைய ஃப்ரெண்டை ஒருத்தி பார்த்தேன், அவள் தாயும் மகனும் சேர்ந்து ஒரு போட்டி வந்து நடத்திட்டுருக்காங்க. அந்த போட்டியில் நம்ம 2 பேரையும் அவள் கலந்துக்க சொல்லியிருக்கா. கண்டிப்பாக அங்கே போனால் பெரிய பெரிய ஆட்களும் வருவாங்க, உன்னோட பிஸ்னஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி நம்ம யாருன்றதையும் அங்கே இருக்கிறவங்களுக்கு காட்டி கப்பை ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அம்மா அது வந்து ஷோரூம் தாம்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஷோரூமுக்கு வேறு போகணுமா, அதெல்லாம் அப்புறமா போய்க்கலாம், முதல்ல கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து இந்த சைடு ரோகிணி கிட்ட போயிட்டு, என்னம்மா உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாரா, வந்துட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யாவும் மூர்த்தியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பின்னாடியே நம்ம முத்து வந்துடுறாங்க. நீ போய் பேசி ஏதாவது ஒன்றுனா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் சார் சார்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வாப்பா சத்யா, என்ன வேணும், என்ன வீடு வரைக்கும் வந்திருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொஞ்சம் பேசணும் சார், பிஸ்னஸ் விஷயமா இல்லை பர்சனல் விஷயமா? பர்சனல் விஷயம் தான் சார். காசு ஏதாவது தேவைப்படுதா, ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா, ஏதாவது எங்கேயாச்சும் போகணுமா, லீவ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், ரேகாவை பற்றி பேசணும்,
பேசணும். ரேகாவை பற்றி பேசுறியா? என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரேகா என்னை விரும்புகிறதா சொல்லுச்சு. நானும் அதுக்கப்புறம் ரேகா விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பிடிச்சி போயிருக்கோம். தயவு செஞ்சு எனக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், எப்போ இருந்து லவ் பண்ணியிருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து தான் சார். என்ன திடீர்னு நீ இவ்வளோ தைரியமாக வந்து இதெல்லாம் பேச மாட்டே? யார் கொடுத்த தைரியம் இது? ரேகா அது தைரியம் கொடுத்துச்சா என்ன? அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குற போது முத்துவை பார்க்குறாங்க. அது உன் அக்கா ஹஸ்பண்ட் தானே? ஆமாம் சார், என் அக்காவோட ஹஸ்பண்ட் தான். ஏன் அவர் உள்ளே வரலையா? அவர் வரல சார். ஓ, அவர் தைரியம் கொடுத்ததுனால தான் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கியா? சரிப்பா, ஏதோ பணமாக இருந்தால் தூக்கி கொடுத்துடலாம், லீவாக இருந்தால் கூட எடுத்துக்கோன்னு சொல்லிடலாம். நீ என் பொண்ணில் கேட்குற, அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வெளியில் வராங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர்கிட்ட பேசிட்டேன், ஆனால் கோவப்படாமல் திட்டாமல் அடிக்காமல் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. பொண்ணை பெற்றவர் இல்லை, யோசிக்கிட்ட விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வா மனோஜ்ன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் கூட இருந்து அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு வா விஜயான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க. அதை பார்த்த உடனே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.